உலக வேர்க்கோட்டத்தினுடைய நாயகன். உங்களோட கோயிலுக்கும் இங்கே என்ன வித்தியாசம் பார்த்தீங்க? இங்கே நல்லா க்ளீனாக எல்லாமே நீட்டாக இருக்குது. இங்கே எல்லாமே ஷர்ட்லாம் லைக் கோயில் உள்ள ஏராளமான ஆபரணங்களை அணிந்த சுவாமி ப்ரோவல் அனைவருக்குமே வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய கார்த்திகை உற்சவம் 18வது திருவிழா, அதாவது கார்த்திகை உற்சவத்தில் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வாயில் பகுதியில் கிருஷ்ணர் மாதிரியான ஒரு உருவத்தில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கிறார். இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சுவாமி வந்து வருவார். வள்ளி தெய்வானி அருகிலே வரையும் 2 பேரும் முத்துக்குமார் சுவாமி சிறப்பாக வருவார். இதில் பாருங்கள், சேவல் எல்லாம் முன்னுக்கு வச்சு இந்த கூற மாதிரியானதில் எல்லாம் வச்சிருக்கணும். வணக்கம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நாகப்பட்டினத்துல இருந்தா? இது திருவிழா காண்டி வா. எப்போ வெளிக்கிட்டீங்க? எப்போ வெளிக்கிட்டீங்க? அங்கே இருந்தப்போ வந்தீங்க? எப்படி இருக்கு முருகன்? ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஜிஎல் தர்ஷன் அவங்க இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நேரில் வந்து பார்க்கணும்னு எனக்கு முருகர் கொடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பாக நல்லபடியாக தரிசனம் பண்ணேன். இன்னைக்கு கார்த்திகைனால ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூட இங்கே இருக்கிற எல்லாரும் இந்தியாவுக்கு தான் கோவிலை தேடி போடுவீங்க. இந்தியாவில இருந்து இங்கே தேடி வரீங்க. அப்படி என்ன இருக்குது? எல்லாமே டைமிங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க இங்கே. ஸோ அதுக்காக தான் வந்துருக்கேன். அங்கே உங்களோட கோயிலுக்கும் இங்கே என்ன வித்தியாசம் பார்த்தீங்க? இங்கே நல்லா க்ளீனாக எல்லாமே நீட்டாக இருக்குது. இங்கே எல்லாமே ஷர்ட்லாம் லைக் கோயில் உள்ள போகும்போது ரிமூவ் பண்ணிட்டு போவாங்க. ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மற்ற தமிழ்நாடுலாம் கேட்க மாட்டாங்க. யார் பண்ணாலும் வந்துடுவாங்க, மீறிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று என்னோட தமிழ் மக்கள் எல்லாம் ஜாப்பனா மக்கள் இங்கே இருக்காங்க. எனக்கு எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க எல்லாமே. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிற்க போறீங்க? திருவிழா முடியுமா நிற்பீங்க? இல்லை, நாளைக்கு கிளம்புறேன். இன்றைய முடிச்சுட்டு வெளிக்கிறீங்க? ஒரு நாளுக்காக வெளிக்கிடுவோம் ஒரு திருவிழா பார்க்கறதுக்காண்டி? அடேங்கப்பா முருகன் அங்கே இருந்து கூப்பிட்டுருக்கேன். அங்கே என்ன செய்றீங்க? அங்கே பிஸ்னஸ், அப்பா ஃபினான்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை, நான் உங்களோட கோயில்லையும் போஸ்டர் பார்க்குறேன். அங்கே ஓகே. அங்கே வந்து குமரகோயில் எம்ஜேக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதோட அட்மின் நான் தான். கோயில் ஒரு கோயிலோட நிர்வாகி இங்கே இருந்து ஒரு கோயில் திருவிழா பார்க்க வரேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா. சந்தோஷம் சந்தோஷம். ஐயா வணக்கம். யூடியூப் சேனல் வாயிலாக உலகத் தமிழ் மக்களுக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து 18வது நாள் கார்த்திகை உற்சவ பெருவிழா நிகழ்வுகளை எங்களுடைய கலைஞர்கள் நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே உட்பிரகாரத்திலே வள்ளிதேவ சேனாதிபதியாக விளங்குகின்ற முருகப்பெருமான் இன்று முத்துக்குமார சுவாமி வடிவத்திலே அவர் எழுந்தருளி வருகிறார். ஏராளமான ஆபரணங்களை அணிந்த சுவாமி தேவியர் சகிதமாக அழகாக வலம் வருகிற திருக்காட்சி அற்புதமாக அமைகிறது. வரலாற்று சிறப்போடு இந்த குரோதி வருஷத்திலே, இந்த ஆவணி திங்களிலே அழகான 18வது நாள் உற்சவ பெருவிழா. உலக வேர்க்கோட்டத்தினுடைய நாயகன் அலங்கார கந்தனாக நெல்லையம்பதியிலிருந்து அருளாட்சி செய்கிற சுவாமிக்கு இன்று 18வது கார்த்திகை திருவிழா. வரலாற்று சிறப்புகளோடு நல்லூரிலே கார்த்திகை என்று சொன்னால் மிகச் சிறப்பான, அற்புதமான, பிரசித்தமான, வரலாற்றிலே பதிவு செய்கின்ற நிகழ்வுகள் நடைபெறும். கார்த்திகை நாளிலே தான் அந்த குமார அந்த ராஜகோபுரம் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டது. அதே போல தான் தெற்கு பிரகாரத்திலே நவதள ராஜகோபுரம், வடக்கு பிரகாரத்திலே குபேரவாசல் ராஜகோபுரம். ஆமாம், அழகாக இப்பொழுது வெளிப்பிரகாரத்திலே அந்த கார்த்திகை ஊர்தியை இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் தரிசனம் செய்ய போகிறீர்கள். அங்கே முருகப்பெருமான் மஞ்சை வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்னப்பச்சி வாகனங்களிலும் அலங்காரமாக ஆரோகணித்து வலம் வருகிற திருக்காட்சி உலக வேர்க்கோட்டத்திலே பூலோக கைலாசத்திலே மிகச் சிறப்பாக அமைய இருக்கிறது. தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகனின் ஆதரெல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதுமி முழங்க பாரிலுள்ளோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெஷிலுத்து ஆனந்த கண்ணீர் சொரிய சைவத் தமிழர்களுடைய உலக பண்பாட்டினுடைய உயர்ந்த சிகரமாக அமைகின்ற கார்த்திகை ஊர்தி தயாராகிவிட்டது. இப்பொழுது யாகசால வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறப் போகிறது. ஈசான திசையை நோக்கி முருகப்பெருமான் வலம் வருகிற அழகான காட்சி அல்லவா
தமிழுக்கோர் தெய்வம் என முருகா வந்தாய், தமிழ் கொடியை தரணிக்கோர் இறையாக கந்தான் நின்றாய், உமையவளின் திருமகனாய் உலகம் கண்டாய், ஓங்கார பொருள் அனைத்து முளத்தில் கொண்டாய், அமிர்தமெனும் தமிழுக்கு அழகச் சேர்த்தாய், அழகுக்கு அழகாக நல்ல எம்பதியிலே வந்துதித்த பெருமானே, தமை நந்தும் எளியவர்க்கு தாயாய் வந்தாய், சரவணத்து தாமரையில் ஐயா நீ தமிழாய் பூத்தாய், தமிழ் வடிவாய் வந்த தமிழ் தலைவா, இன்று கார்த்திகை ஊதியிலே நீ விளவரப் போகிறாய், தமிழ் குடியை காட்பதற்காக கார்த்திகை ஊர்தியிலே எழுந்தருளப் போகிறாய், உமையென்று முளம்பரவா உயிராக ஓம் என்று மந்திரத்தின் உணர்வாக இமைத்திடமுன் எம்கவலை தீர்ப்பவனாக எழில் மயிலில் பறந்து வரும் இளையோயாக கார்த்திகை ஊர்தியில் 18வது மகோற்சவ பெருவிழாவிலே வலம் பெறப் போகிற திருக்காட்சியை உலகம் வியந்து பார்க்கிறது. நல்ல எம்பதியை வடபுலத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய ராசதானியிலே முருகப்பெருமான் எதிர்வருகின்ற நாட்களிலே 1/9/2024 அன்று திருத்தேரிலே வரப் போகிறான். பூலோக கைலாசம் இந்திர விழா போல காட்சி அளிக்கிறது. யாழ்ப்பாணத்தவர்களுடைய விழா தேசிய பெருவிழாவாக நல்லக்கந்தருடைய திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் அலங்காரமாக அமைகிறது. மூவிரு முகங்கள் போற்றி முகம்போலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகம் செவல் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அங்கே அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்ற மகுட வாசகம் அங்கே பிரதம நுழைவாயிலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு ஒளித்த வண்ணமாக இருக்கிறது. ஆமாம், தினமும் இந்த நிகழ்ச்சிகளை நல்லூரிலே இருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்து உலகம் முழுவதும் தரிசனம் செய்கின்ற எங்களுடைய கலைஞர்களுக்கு வணக்கம், நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்ளுக்கெல்லாம் பூஜை வழிபாடு எல்லாத்தையும் நிறைவு செய்தோண்டு இப்போ வந்து வெளியால் வரப்போகிற நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு. ஏன்னா முத்துக்குமார சுவாமி உற்சவ காலத்தில் 2 தரம் தான் வருவர். 10ஆம் திருவிழா மஞ்சள் திருவிழாவின் போது வந்திருந்தவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 18ஆவது திருவிழா கார்த்திகை திருவிழாவின் போது வாரார். அவ்வளோ அழகாக வருவர். இன்றைய தினம் வள்ளி தெய்வான எல்லாம் அருகில் இருக்க பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் எல்லாமே அணிந்து மிகவும் ஒரு அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. பாருங்கள், முருகப்பெருமானுக்கு வந்து கொண்டு அந்த காட்சியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
பாருங்க